எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 மராட்டி மொக்கு போட்டுக்கோங்க. பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கோங்க. கல்பாசி போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. 2 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன உள்ளி, பூடு, இஞ்சி அரைச்சதுங்க, அதையும் போட்டுக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புதினா இலை போட்டுக்கோங்க. மல்லி இலை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டா பெரிய தக்காளி 2 போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கீரி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. கேரட் போட்டுக்கோங்க. பீன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க காய்கறிக்கு வேண்டி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுடுதுங்க. இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேங்க. அதிலே தண்ணி அளந்துக்கலாம். 3 கிளாஸ் தண்ணி அளந்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதிக்கட்டுங்க. மூடி விடுவோம். அரிசியை தண்ணி வடிகட்டிட்டேங்க. இதில் போட்டு விடலாம். சாப்பாட்டுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. மூடி விடுவோங்க. கொதி வரட்டும். கொதி வந்துருச்சுங்க. இறக்கிடலாம். தம்மில் போட்டு விட்டுறலாம். தம்மில் போட்டுருக்கு. இப்படி ஒரு கம்பி வச்சுக்கோங்க. இப்படி கம்பி வச்சுக்கோங்க. கம்பிக்கு மேலே தூக்கி வச்சுருங்கங்க. தம்மாகட்டும். தம்மில் கிடக்கட்டும் கொஞ்சம் நேரம். வாங்க எப்படி இருக்குது பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். நெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லது தான். இந்த பனிக்காலத்தில் வந்து நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஜலதோஷம் பிடிக்காது. சூப்பராக இருக்குங்க. அரிசி உடையாமல் குழையாமல் சூப்பராக இருக்குங்க சாப்பாடு. வாங்க வாங்க.